காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா அபுதாபி. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா அட்னிக்னா அபுதாபி நேஷ்னல் எக்ஸிபிஷன் சென்டர். அபுதாபியில் ஒரு பெரிய எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. இது இந்த 1 வீக்காக தான் போட்டிருக்காங்க. அப்போது அது ஆக்சுவலாக வந்துட்டு ஆகஸ்ட் 30 செப்டம்பர் 8 முடிஞ்சிருச்சு. நம்ம உள்ளே போய் அதில் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து நான் இது வரைக்கும் எக்ஸிபிஷனுக்குலாம் போனதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். வாங்க போய் உள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே தெரியுது இல்லையா, அதுதான் என்ட்ரன்ஸ். அந்த வழியாக தான் நம்ம உள்ளே போக போகிறோம். உள்ளே போகும்போது என்னடா இது எதுவுமே இல்லையே, செக்கிங்கும் இல்லை, டிக்கெட்டும் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்கலாம் பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் உள்ளே போன வாட்டி டிக்கெட்லாம் செக் பண்ணாங்க, அதெல்லாம் ஷூட் பண்ண முடியல. ஏன்னா ஃபோன்லாம் வந்துட்டு அங்கே வைக்க சொல்லிட்டாங்க செப்பரேட்டாக. அதுக்கப்புறம் செக்கிங்லாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் உள்ளே விட்டாங்க. வெளியவே பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டால் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு நிறையா. உள்ளே போன வாட்டி ரைட் சைடுக்காக பார்த்தா அந்த பேர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே இந்த ஆந்தை, பருந்து எல்லாமே இருந்துச்சு. பேர்ட்ஸ் கிட்டலாம் நம்ம போகல, ஏன்னா எல்லோரும் போய் தடவி விட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த ஆந்தையை பார்த்ததுமே அள்ளு விட்டுருச்சு, பார்த்தாலே கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் ஃபோட்டோ வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நான் பேக் வந்துட்டேன். அப்புறம் ஒரு சைடு மயில் வச்சுருந்தாங்க. ஆனால் மயில் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு, அப்படியே நான் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளார போய் பார்த்தா உள்ளாடி வந்துட்டு என்னடா இது அப்படின்னு பார்த்தா பாம்பு. நான் சத்தியமாக பாம்புன்னே நினைக்கல, ஃபஸ்ட் எடுத்தோடனே உத்து பார்க்கும்போது தான் பாம்புன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்தா முயல் வச்சுருந்தாங்க, முயல். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த சைடு அந்த பெரிய பள்ளி இருக்குல்ல, எனக்கு அதெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி ஆகும். அந்த பள்ளியெல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் க்யூட்டாக இருந்ததே அந்த பப்பீஸ் தான், நிறைய பப்பீஸ் இருந்துச்சு. எல்லோரும் போய் தடவி விட்டுட்டு பிடிச்சிட்டுலாம் இருந்தானுங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு திரும்பி பார்த்தா ஒரு பையன் பொம்மையை வச்சுருக்கான்னு நினச்சா ஆமையை வச்சுருக்கான். ஐயோ அப்படின்னு பப்பீஸ் தான் பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு, ஆனால் பாவமாகவும் இருந்துச்சு. இந்த சின்ன சின்ன பசங்களாம் பிடிச்சி தொட்டு அது ஒரு வழி பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த சைட் பார்த்தா ஆடெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆடு பக்கத்துலேயே ஒரு ஒயிட் கலரில் என்னமோ ஒன்று பொஃப்னு இருந்துச்சு, அது பேர் என்னன்னு தெரியல. எனக்கு ரொம்ப நேரமாக பார்த்துருந்தேன், புரியலங்கவும் நான் மறுபடியும் அந்த பப்பீஸே போய் எட்டி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டோம். அப்புறம் பேரட் இருந்துச்சு ஒரு பாக்ஸில். அதுக்கப்புறம் அதெல்லாம் சேல் பண்ணுறதுக்கு இந்த பப்பீஸ்லாம் கூட்டில் போட்டு வச்சுருக்காங்க, சேல்க்கு அவசரம், வேணால் நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு திரும்பி பார்த்தா ஒரு குதிரையை தடவிட்டு இருக்கான் ஒரு பையன். பார்த்தா நான் ஒரிஜினல் குதிரைன்னு நினச்சேன், ஆனால் எல்லாமே ரோபோட்டு. இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். நம்ம என்ன கேட்டாலும் அது பதில் சொல்லும் அழகா. ஆனால் நான் சைடே போக முடியல, அந்த பசங்களாம் சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு கேமலை வந்துட்டு தங்கத்தில், இது ஃபுல்லாகவே கோல்டு. அதுக்கப்புறம் கேமலோட ஸ்கெல்டன் அதை பற்றி எல்லாமே எழுதி வச்சுருந்தாங்க, இது எந்த வருஷம் அப்படின்லாம் சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரிஜினல் ஸ்கெல்டன் தான். அப்புறம் நிறைய பருந்தெல்லாம் இருந்துச்சு. இது வேணால் நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் கையில் வச்சு. கண்ணையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, காலையும் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான பருந்துங்க, ஏன்னா ஃபைட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறது இது. அப்புறம் சாண்ட்லின்னு சொன்ன ஒரு பிராண்டோட வாட்டர் பாட்டில்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம ஜிம் போகிறவங்களாம் வேணால் வாங்கிக்கலாம், ஆனால் ரொம்ப காஸ்ட்லி அது, ஆனால் நல்ல பிராண்டு. நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு செக்ஷன் வச்சுருந்தாங்க. எல்லாமே ஓகே தான், ஆனால் 20% ஆஃபர் போட்டு இந்த ட்ரௌசர் வச்சுருந்தாங்க. 20% ஆஃபர் போட்டு இதோட விலை வந்துட்டு ஒரு 4500 ஒரு நம்ம ஊர் காசுக்கு. அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தா கார்லாம் கொண்டு வந்து பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. எக்ஸிபிஷனுக்கு கார்லாமையா வைப்பீங்க அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. நான் நம்ம ஊரில் எக்ஸிபிஷனில் வளையல், மணி, தோடெலாம் தான் பார்த்துருக்கேன். இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு புதுசாக இருந்துச்சு. இது நிசானோட சஃபாரின்னு சொன்ன காரு. இது ஆஃப் ரோடுக்காக இங்கே இருக்க அரபீஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வேணால் நம்ம வாங்கிக்கலாம், சேல்க்கு தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. டிசர்ட் சஃபாரிக்கெலாம் இந்த மாதிரி கார் தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய கார்ஸ் வச்சுருந்தாங்க, என்னால் எல்லாமேலாம் கவர் பண்ண முடியல. அப்புறம் விண்டேஜ் கார்லாம் வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இதோட பேர் டீட்டெயில்ஸ் எழுதி வச்சுருந்தாங்க. இந்த கார் 1952 வந்ததான். சுற்றி சுற்றி வராங்க என்ன இது?
என்னோட ஹஸ்பண்டும் ஃப்ரெண்டும் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் நான் உள்ளெல்லாம் வீடியோ எடுத்துருந்தேன். எனக்கு பார்க்குறதுக்கே புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் கார் பார்க்கவே இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி கார்லாம். இது வெளியேருந்து பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ட்ரெக் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் ஒரு அக்காட்ட போய் கேட்கும்போது இந்த அக்கா சொன்னாங்க இது கேரவன் சொல்லிட்டு. இந்த அக்கா எங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இதுக்குள்ளார என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் என்னமோ விலைக்கு வாங்குற மாதிரி அப்படியே தலையாட்டிட்டு கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தா ஃபுல்லாக பெயிண்டிங்லாம் இருந்துச்சு. எல்லாமே அழகாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வேணால் நம்ம வாங்கிட்டு கூட போகலாம். இந்த அக்கா பார்த்தீங்களா டீ குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம வீடியோ பார்த்ததும் க்யூட்டாக ஹாய் சொல்கிறாங்க. நம்மளும் ஹாய் சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா சூப்பராக பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கடலுக்குள்ளே கிடைக்கிற பொருள்லாம் வச்சுட்டு க்யூட்டாக ஒன்றா செஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் எல்லாமே பார்த்தா அவ்வளோ விலை. நான் கடல்லே பொறுக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் இந்த சைடு வந்துட்டேன். இதெல்லாம் பார்த்தா 700 dirhams வருது. நமக்கு எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த சைடு வந்துட்டோம். அப்புறம் ஆஃப்ரிக்கன் ட்ரைப்ஸோட ட்ரெடிஷ்னல் சாங் டான்ஸ்லாம் இருந்துச்சு. நான் ப்ளே பண்ணுறேன், கேளுங்க, நல்லா இருந்துச்சு. நம்ம காற்றுலேருந்து தண்ணி எடுப்போமா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? எனக்கும் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. இவங்க நேச்சுரலாக நம்ம அட்மாஸ்பியரில் இருக்க ஈரப்பதத்துலேருந்து தண்ணியை வந்துட்டு கலெக்ட் பண்ணி அது நமக்கு தராங்க. இவங்க வாட்டரை நானும் குடிச்சு பார்த்தேன், ரொம்ப பியூராக இருக்குது. இதோட ஃபுல் வீடியோ நான் அப்புறமேட்டு அப்லோட் பண்ணுறேன் டீட்டெயிலாக. அதுக்கப்புறம் பார்த்தா கத்தியெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. நம்ம வேணால் வாங்கிட்டு போய்க்கலாம். ஆனால் 200 dirhams கொடுத்தெல்லாம் நம்ம கத்தியெல்லாம் வாங்கணுமான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தா 98,000 dirhams. இது இந்தியன் கணக்குப்படிலாம் நான் சொல்லலை, போட்டால் போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. இங்கே கன்னுக்கெல்லாமே தனியாக ஒரு செக்ஷன் இருந்துச்சு. அதில் வந்துட்டு நம்ம வேணால் அந்த கன்லாம் தொட்டு ஹேண்டில் பண்ணிலாம் பார்க்கலாம். ஆனால் புல்லட்ஸ்லாம் இருக்காது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. இதுக்குள்ளே போகிறதுக்கே நம்மளை செக்லாம் பண்ணிட்டு தான் விட்டாங்க. இந்த மாதிரி எங்கள் ஹஸ்பண்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. நம்ம இதெல்லாம் படத்தில் தான் பார்த்துருக்கோம், இருந்தாலும் இப்படி நேரில் நம்மளால் தொட முடியுதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக ஹாப்பினஸ்லாம் இருந்துச்சு எங்களுக்கு. கண்ணெல்லாம் பார்த்து நடந்து டயர்ட் ஆகிட்டோன்னு சோஃபாவில் வந்து உட்காந்து அங்கே டேட்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம வேணால் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இந்த ஹார்ட்டை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா இது ஆர்டிஃபிஷியலாக எந்த கலருமே யூஸ் பண்ணாமல் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டோன் வச்சு செஞ்சுருக்காங்க. அப்புறமேட்டு ஃபைனலாக குதிரை வச்சு ஏதோ கேம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் உட்காந்து நம்ம வேணால் அங்கே மேலே ஏறி உட்காந்து பார்க்கலாம். ஒரு ஸ்டேஜ் மாதிரிலாம் இருந்துச்சு. நாங்கள் கொஞ்ச நேரம் பார்த்தோம். அங்கே ஏதோ ஒரு இது மாதிரி பேப்பர் மாதிரி ஏதோ வைப்பாங்க. எந்த குதிரையில் போயிட்டு யார் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து தரா அந்த மாதிரி தான் அந்த கேம் இருந்துச்சு. ஆனால் இந்த ஊர் எக்ஸிபிஷன் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்துச்சு. ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக நிறையா பார்த்தோம். நீங்கள் இது பார்த்தது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இருந்துச்சு. என்னால் ஃபுல்லாக எல்லாமே கவர் பண்ண முடியல. இருந்தாலும் நான் பார்த்து வாவ்னான விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இனிமேல் இந்த எக்ஸிபிஷன் அடுத்த வருஷம் தான் இருக்குது, ஆகஸ்ட் 30 செப்டம்பர் 5 வரைக்கும். அதுக்கப்புறம் இவங்களோட ட்ரெடிஷ்னல் செட் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நான் டெசர்ட் சஃபாரியெல்லாம் போகும்போது பார்த்துருக்கேன். இங்கே உட்காந்து அவங்க சாப்பிடுவாங்க, பேசுவாங்க, அந்த மாதிரி ஏரியா. அப்புறம் பேபிஸ்க்கெலாம் விளையாடுறதுக்கான ஒரு ப்ளே ஏரியா மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஆக்சுவலாக எக்ஸிபிஷனுக்குள்ளே நாங்கள் 11:30 போனோம். வெளியே வரதுக்கே 3:30 ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு உள்ளே பார்க்குறதுக்கு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.